யாராவது உங்களை 4 பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திருப்பாங்க. அந்த நேரத்துல எதுவும் பேச முடியாம ச்சே இது சொல்லிருக்கலாமே, இப்படி பதில் கொடுத்திருக்கலாமே அப்படின்னு வீட்டுக்கு வந்து யோசிச்சு வருத்தப்பட்டிருப்பீங்க. இந்த உலகம் ஒரு போர்க்களம் மாதிரி. இந்த வார்த்தைகள் வெறும் சத்தம் மட்டும் இல்ல, அது கூர்மையான ஆயுதம். உங்களை அவமானப்படுத்த நினைக்கிற எதிரிய உங்க அமைதியாலையும் அறிவாலையும் எப்படி அவங்க வாயை அடைக்கிறது. நீங்க காலேஜ் போற ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஆபீஸ் போற ஒரு ஆளா இருக்கலாம், இல்ல பிசினஸ் பண்றவரா கூட இருக்கலாம். உங்க எல்லாருக்குமே பொதுவான பிரச்சனை இருக்கும். அது என்ன தெரியுமா? அதுதான் அவமானம். இந்த அவமானம் பல இடங்கள்ல வார்த்தையால தான் உங்களை காயப்படுத்தி இருக்கும். கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், பொலிட்டீஷியன் எல்லாரும் யூஸ் பண்ற சில சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸை 5 சாவேஜ் டெக்னிக்ஸா நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இது ஒரு சைக்காலஜிக்கல் வார். இதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களை சீண்ட வர்றவன் எவனா இருந்தாலும் அவன் வாயை ஒரே நிமிஷத்துல மூட வைக்கலாம், அவனை தலை குனியவும் வைக்கலாம். அது எப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். வெல்கம் டு தி சேனல் டாக் சீரிஸ் பாட்காஸ்ட். இப்போ நாம முதல்ல பார்க்க போற சைக்காலஜிக்கல் ட்ரிக் என்னன்னா த பவர் ஆஃப் சைலன்ஸ். யாராவது உங்களை 4 பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாங்களா? உடனே உங்களுக்கு ரத்தம் கொதிக்குமே. இப்பவே இவனை 4 வார்த்தை கெட்ட வார்த்தையில திட்டணும், இல்லனா அடிச்சு மூஞ்சிய பேத்தடணும்னு தோணும்ல. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. நீங்க கோபப்பட்டா அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். ஏன்னா அவன் உங்ககிட்ட எதிர்பார்க்கறதே அந்த ரியாக்ஷனை மட்டும்தான். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குறைக்கிற நாய் கடிக்காதுன்னு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அமைதியா இருக்கிற சிங்கத்துக்கிட்ட வச்சுக்காதுன்னு சொல்றேன். ஏன் அமைதியா இருக்கணும்? யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் உங்களை லூசுன்னு சொல்றான், நீங்க பதிலுக்கு நீ தாண்டா லூசுன்னு சொன்னா அந்த 2 லூசுங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஆனா அவன் லூசுன்னு சொல்லும் போது நீங்க அவனை ஏற இறங்க ஒரு பார்வை பார்த்துட்டு முகத்துல ஒரு சின்ன எகத்தாளமான சிரிப்போட அமைதியா இருந்தீங்கன்னா அந்த இடத்துல சைக்காலஜி அப்படியே மாறும். சுத்தி இருக்கிறவங்க பார்வை உங்க மேல திரும்பும். என்னடா இவன் இவ்வளவு திட்டுறான், ஆனா அவன் அசால்ட்டா இருக்கானே, அப்போ திட்டுறவன் தான் இங்க லூசு அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வருவாங்க. இந்த மாதிரி விஷயம் புத்தரோட வாழ்க்கையிலும் நடந்திருக்குது. புத்தர் ஒரு கிராமத்தை கடந்து போகும்போது ஒரு கும்பல் அவரை பயங்கரமா திட்டுறாங்க. ஆனா புத்தர் அமைதியா இருக்கிறாரு. அவரோட சீடர் ஆனந்துக்கு பயங்கர கோபம் வருது. சுவாமி, அவங்களை ஏன் சும்மா விடுறீங்கன்னு கேக்குறாரு. புத்தர் சொன்னாரு, ஆனந்தா, ஒருத்தர் உனக்கு பரிசு கொண்டு வரான், ஆனா அதை நீ வாங்கல. இப்போ அந்த பரிசு யார்கிட்ட இருக்கும்? ஆனந்தன் சொல்றான், கொடுத்தவங்க கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, அதேதான் இங்கேயும். அங்க கொடுத்த வசவுகளை நான் வாங்கவே இல்லை, அதனால அது அவங்கிட்டே போயிருச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த புத்தரோட டெக்னிக்கை நாம எப்படி அப்ளை பண்றது? இது வெறும் அமைதியா இருக்கிறது மட்டும் இல்ல, அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. யாராவது உங்களை அசிங்கப்படுத்தும் போது ஒரு சின்ன பாஸ் கொடுங்க. அவங்க கண்ணை நேருக்கு நேரா பாருங்க. அப்புறம் முகத்துல ஒரு சின்ன புன்னகையோட நீ ஏதோ பேசுற, ஆனா அது எனக்கு ஒரு பொருட்டே இல்ல அப்படிங்கிற ஒரு தோரணையா காட்டுங்க. அதாவது ஆட்டிடியூட் காட்டுங்க. அந்த இடத்துல நீங்க ஒரு பவர்ஃபுல் மனுஷனா தெரிவிங்க. அவன் கத்துற ஒரு குரங்கு மாதிரி தெரிவான். உங்களோட இந்த அமைதி அவனை உள்ளுக்குள்ளேயே உடைச்சிரும். இரண்டாவது சைக்காலஜிக்கல் ட்ரிக் என்னன்னா ரிவர்ஸ் த அட்டாக். சில நேரத்துல அமைதியா இருந்தா இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவன் பயந்துட்டான் அப்படின்னு அந்த எதிரி ரொம்ப துள்ளுவான். அமைதி வேலை செய்யாத இடத்துல நீ ஒரு கண்ணாடியா மாறணும். அதாவது அவன் எதை உன் மேல வீசுறானோ அதை அப்படியே திருப்பி அவன் மேலேயே அடிக்கணும். இதுக்கு ஒரு கெத்தான பேர் இருக்கு, த மிரர் எஃபெக்ட். இதுக்கு ஷாருக் கான் ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். ஒரு மீட்டிங்ல ஒரு நிருபர் அவரை தெரிஞ்சே சல்மான்னு தப்பா கூப்பிடுறாங்க. ஆனா ஷாருக் கான் கோபமே படல. அந்த நிருபர் பேரு லிபிகா. ஷாருக் கான் பதிலுக்கு அந்த பொண்ணை தீபிகான்னு கூப்பிடுறாரு. அப்போ அந்த பொண்ணு என் பேரு லிபிகா அப்படின்னு சொல்லும் போது ஷாருக் கான் சொல்றாரு, ஆமா நீ என்ன மாத்தி கூப்பிடும் போது நான் உன்னை மாத்தி கூப்பிட்டா என்ன, இப்போ வலிக்குதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இதுதான் ரிவர்ஸ் அட்டாக். இது ஏன் இவ்வளவு பவர்ஃபுல்? ஒருத்தவனை அசிங்கப்படுத்தும் போது அவன் ஒரு பிளான் வச்சிருப்பான். நீ இப்படி ரியாக்ட் பண்ணுவ, அப்புறம் நான் இப்படி பேசுவேன்னு அவன் மைண்ட்ல ஒரு ஸ்கிரிப்ட் ஓடும். ஆனா நீ அவனோட அதே தப்ப அவனுக்கே திருப்பி செய்யும் போது அவனோட ஸ்கிரிப்ட் அங்க கொலாப்ஸ் ஆயிடும். அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அவனோட ஆயுதத்தாலேயே அவனை தோற்கடிக்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. காலேஜ்லயோ இல்ல வேலை செய்யற இடத்துலயோ ஒருத்தன் இருப்பான். சும்மா சீன் போடுறதுக்காகவே எல்லாரும் முன்னாடியும் வந்து, டேய் உன் பேர் என்னடா, மறந்துருச்சு எனக்கு அப்படின்னு கேட்பான். அவன் மனசுல என்ன நினைப்புனா, நீ உன்னோட பேரை சொல்லுவ, அவன் ஓ அப்படியா அப்படின்னு இலக்காரமா சொல்லிட்டு போவான். இந்த இடத்துல நீ என்ன செய்யணும்னு தெரியுமா? அப்படியே திரும்ப அடிக்கணும். ஏன் தம்பி, உனக்கு ஞாபகம் மறதி அதிகமா? நேத்து கூட தானே என் பேரை சொன்னேன், ஒருவேளை உனக்கு வயசாயிருச்சா இல்லனா மெமரி ரொம்ப வீக் ஆயிருச்சா அப்படின்னு கேட்டேன்னா அவன் உன்னைய மட்டத்தட்ட வந்து இப்ப அவனோட மூளை மேல அவனுக்கே சந்தேகம் வந்துடும். சுத்தி இருக்கிறவங்க முன்னாடி அவன் டம்மி ஆயிடுவான். இந்த டெக்னிக்ல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த தாக்குதலை நீங்க பண்ணும்போது நீங்க கோவமா கத்தக்கூடாது. ரொம்ப கேஷுவலா சிரிச்சுக்கிட்டே சொல்லணும். என்ன தம்பி இப்படி பண்ற அப்படிங்கிற ஒரு டோன்ல சொன்னாதான் அந்த அடி அவனுக்கு மரண அடியா இருக்கும். மூன்றாவது சைக்காலஜிக்கல் ட்ரிக் என்னன்னா பாயிண்ட் அவுட் தேர் வீக்னஸஸ்.
சில பேர் ரொம்ப திமிரா வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. அது கேள்வியா இருக்காது, உன்னை மட்டம் தட்ட போற ஒரு மைண்ட் கேமா தான் இருக்கும். அந்த நேரத்துல நீ போயிட்டு இல்லங்க நான் அப்படி கிடையாது, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு உன்னை நீயே டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வையேன், அங்கேயே நீ தோத்துட்ட நண்பா. நீ உன்னை நியாயப்படுத்த ஆரம்பிச்சாலே அவன் உன்னை விட ஒரு படி மேல ஏறி நின்னுட்டான்னு அர்த்தம். அந்த இடத்துல நீ என்ன செய்யணும்னு தெரியுமா? அவன் உன் மேல ஒரு குறைய சொல்றான்ல, அதே வேகத்துல அவன் கிட்ட இருக்கிற ஒரு குறைய ரொம்ப மென்மையா ஆனா நறுக்குன்னு சுட்டி காட்டணும். கேத்ரினா கைஃப் ஒரு இன்டர்வியூல இருந்தப்போ ஒருத்தர் நீங்க பண்ற பஞ்சாபி டான்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்குதுன்னு கிண்டல் பண்ணாரு. ஏன்னா அந்த டைம்ல கேத்ரினா பஞ்சாபி டான்ஸ் ஒழுங்காவே ஆடலன்னு ஒரு கிசுகிசு இருந்துச்சு. ஆனா கேத்ரினா என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆமா, நீங்க எப்படி டான்ஸ் ஆடுறீங்களோ அதே மாதிரி தான் நானும் ஆடுறேன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த நிருபருக்கு டான்ஸே வராது. அவருடைய பலவீனத்தை சொன்னதும் அவர் வாயடிச்சு போயிட்டாரு. இதை எப்படி உங்க லைஃப்ல அப்ளை பண்றது? உதாரணத்துக்கு உன்னை ஒருத்தன் பார்த்து என்னடா உனக்கு ரொம்ப திமிராயிடுச்சா அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் கேட்கிறாருன்னு வைங்களேன், நீங்க பதறி போய் இல்லையே நான் அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லாதீங்க. அதுக்கு பதிலா ஆமாடா என்கிட்ட திமிர் கொஞ்சம் அதிகம் தான், வேணும்னா உனக்கு கொஞ்சம் கடனா தரட்டுமா, ஏன்னா உன்னை பார்க்கும்போது தான் உன்கிட்ட திமிரும் இல்ல, ஒரு மனுஷனுக்கு தேவையான தன்னம்பிக்கையும் இல்லைன்னு எனக்கு தோணுது, பாவண்டா நீ அப்படின்னு சொல்லும் போது அவ்வளவுதான். அவன் ஒன்னு அசிங்கப்படுத்த வந்துட்டு இப்ப அவன் கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை இல்லங்கிற குறைய நினைச்சு அவன் வருத்தப்பட ஆரம்பிச்சிருவான். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய சீக்ரெட் என்னன்னா, இந்த தந்திரத்தை பயன்படுத்தும் போது நீங்க ரொம்ப பெருசா கத்தக்கூடாது. உங்க குரல் ரொம்ப மென்மையா ஆனா அதே சமயம் ரொம்ப உறுதியா இருக்கணும். நீங்க கோபப்பட்டா அது சண்டை ஆயிரும், ஆனா நீங்க சிரிச்சுக்கிட்டே அவனுடைய பலவீனத்தை சொன்னா அதுதான் சேவேஜ் ரிப்ளைன்னு சொல்லுவாங்க. நண்பா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எவனாவது உன் கண்ணாடி மேல கல்லெறிய வந்தா அவனோட கண்ணாடியில ஏற்கனவே ஒரு பெரிய ஓட்டை இருக்குங்கிறத அவனுக்கு ஞாபகப்படுத்து, அவன் தானா அடங்கி போயிடுவான். 4வது சைக்காலஜிக்கல் ட்ரிக் என்னன்னா, அக்செப்ட் அண்ட் கவுண்டர். சில நேரத்துல எதிரி உன்னை பத்தி சொல்ற விஷயம் உண்மையா கூட இருக்கலாம், இல்லைன்னா அவன் ஒரு பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்திட்டு இருப்பான். அந்த நேரத்துல இல்ல அப்படின்னு நீ மல்லு கட்டினா பாக்குறவங்களுக்கு நீ ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி தான் தெரியும். ஆனா அங்கதான் நீ ஒரு மாஸ்டர் மூவ் பண்ணணும். அவன் சொல்றத அப்படியே ஏத்துக்கோங்க, ஆனா அதை அப்படியே அவனுக்கே ஒரு கவுண்டரா மாத்துங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு மீட்டிங்ல இருந்தப்போ ஒருத்தர் மைக்க பிடிச்சு ஸ்டீவ் ஜாப்ஸை பார்த்து உங்களுக்கு பெரிய அறிவாளின்னு நினைப்பா, ஆனா நீங்க பேசுற டெக்னாலஜியை பத்தி உங்களுக்கே தெரியலையே அப்படின்னு ஓப்பனா அசிங்கப்படுத்தினார். எல்லாரும் ஸ்டீவ் ஜாப்ஸ் மூஞ்சியை பாக்குறாங்க. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? பதட்டப்படல, கோவப்படல, ரொம்ப அமைதியா மூச்சு இழுத்துட்டு சொன்னாரு, நீங்க சொல்றது சரிதான், எனக்கு எல்லாமே தெரியும்னு நான் சொல்ல மாட்டேன், சில நேரத்துல நானும் தப்பு பண்ணுவேன், ஏன்னா உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களையும் எல்லா நேரமும் யாராலும் திருப்திப்படுத்த முடியாது. இந்த ஒரு வரியில அந்த எதிரி காலி. ஏன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் மேல இருக்கிற குறைய தானே ஏத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அங்க சண்டை போடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இதுதான் நண்பா கிளாஸ். இத நம்ம ரியல் லைஃப்ல எப்படி அப்ளை பண்ணணும்? உதாரணத்துக்கு உங்களுடைய ஆபீஸ்லயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயோ ஒருத்தன் வந்து எல்லாரும் முன்னாடி உன்னைய மட்டம் தட்டுறதுக்காக டேய் நீ ஒரு வேலையை கூட உருப்படியா செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்றான்னு வையேன், நீங்க அப்போ சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, ஆமாடா நான் சில நேரத்தில் தப்பு பண்றேன் தான், ஆனா அட்லீஸ்ட் நான் எதையாவது புதுசா செய்ய முயற்சி பண்ணி தப்பு பண்றேன், ஆனா நீ ஒரு வேலையும் செய்யாம முயற்சி கூட பண்ணாம இப்படி மத்தவங்களை கிண்டல் பண்ற வேலையை மட்டும்தான் உருப்படியா பண்ற, அதுலயும் நீ கில்லி தான் அப்படின்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். நீங்க உங்க தப்பை ஏத்துக்கிட்டதுனால உங்களுடைய ஆளுமை உயர்ந்துடும். ஆனா நீங்க அவனுக்கு கொடுத்த கவுண்டர் அடியில ஆமா நாம ஒண்ணுமே பண்ணாம தானே அவனை திட்டுறோம் அப்படின்னு மத்தவங்க முன்னாடி ஒரு கோமாளியா தெரிய ஆரம்பிப்பான். இந்த டெக்னிக்ல இருக்கிற ரகசியம் என்னன்னா, நீங்க உங்க குறைய ஏத்துக்கிறப்போ உங்களுடைய எதிரிக்கு உங்களை தாக்குறதுக்கு வேற எந்த வழியும் இருக்காது. ஏன்னா அவனுடைய அம்பு நீங்களே பிடிச்சு வச்சுக்கிட்டு அப்புறம் அதே அம்பை வச்சு அவனை குத்துறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நண்பா ஒருத்த உன்ன அசிங்கம்னு சொன்னா, ஆமாடா நான் அசிங்கம் தான், ஆனா அந்த அசிங்கத்தை பாக்குறதுக்கு உனக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா கிளம்புங்க. உங்களுடைய அந்த தன்னம்பிக்கை அவனை விட உங்களை பல மடங்கு மேல காட்டும். கடைசியா நம்ம பார்க்க போற ட்ரிக் என்னன்னா, ஐடென்டிட்டி ஷிஃப்ட் ஃப்ரேமிங். முன்னாடி பார்த்த 4 ட்ரிக்ஸும் எதிரி பேசுற வார்த்தை மேல அட்டாக் பண்றது. ஆனா இந்த 5வது ட்ரிக் கொஞ்சம் வித்தியாசமானது. இது எதிரியோட புத்தி மேலேயே கை வைக்கிறது. அதாவது அவன் தன்னை ஒரு கெத்தான ஆளா ஒரு ஹீரோவா நினைச்சிட்டு உங்களை கிண்டல் பண்ணுவான். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு தெரியுமா? அவனோட அந்த ஹீரோ பிம்பத்தை அப்படியே சுக்குநூறா உடைச்சு அவனை ஒரு பாவமான பலவீனமான ஆளா மாத்திடணும். இதை தான் ஐடென்டிட்டி ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தன் உங்களை அசிங்கப்படுத்திட்டு மச்சான் சும்மா ஜோக்குக்கு தான்டா சொன்னேன், எதுக்கு இப்படி சென்சிட்டிவா ஆகுற அப்படின்னு கேட்டாங்கன்னு வைங்களேன், அப்போ நீங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, மச்சான் நான் சென்சிட்டிவ்லாம் இல்ல, ஆனா உன்கிட்ட இருந்து ஒரு முதிர்ச்சி எதிர்பார்க்கறேன், நீ எப்போதான் மெச்சூரிட்டி ஆக போற, இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், அவன் உங்களை சென்சிட்டிவ்னு சொன்னா நீங்க அவனை மெச்சூரிட்டி இல்லாதவன்னு மாத்திட்டீங்க. அவன் வாயவே திறக்க முடியாது. இதை நம்ம ரியல் லைஃப்ல எப்படி செஞ்சு காட்டணும்? உதாரணத்துக்கு ஒருத்தன் உங்களை 4 பேருக்கு முன்னாடி புள்ளி பண்றான், அதாவது உங்களை மட்டம் தட்டி சிரிச்சு எல்லாரும் முன்னாடியும் கூலா காட்டிக்க நினைக்கிறான்னு வைங்களேன், நீங்க அப்ப கோபப்பட்டு கத்தக்கூடாது.
எல்லாரும் முன்னாடி அவனை பார்த்து ரொம்ப பதறாம கேளுங்க. ஏண்டா மத்தவங்களை இப்படி மட்டம் தட்டி பேசினா மட்டும்தான் உனக்குள்ள அந்த தன்னம்பிக்கையே வருமா? உள்ளுக்குள்ள நீ அவ்வளவு பலவீனமான ஆளா இருக்கிறியா? நிஜமாகவே உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்குடா. மத்தவங்க முன்னாடி உன்னை கெத்தா காட்டிக்க இவ்வளவு கஷ்டப்படுறியே அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான். அந்த இடத்துல சைக்காலஜி தலைகீழா மாறும். மத்தவங்க முன்னாடி ஹீரோவா சீன் போட வந்தவன் இப்போ எல்லாரும் முன்னாடியும் ஒரு பலவீனமான பரிதாபப்பட வேண்டிய ஆளா மாறிடுவான். இதுதான் நண்பா சாவேஜ் மூவ். இந்த 5 ட்ரிக்ஸும் உங்ககிட்ட இருக்கிற பிரம்மாஸ்திரம் மாதிரி. ஆனா இதை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்ககிட்ட சில விஷயங்கள் கண்டிப்பா இருக்கணும். மேல சொன்ன 5 ட்ரிக்ஸும் ஒரு டூல் மாதிரி தான். ஆனா அந்த டூலை பயன்படுத்துற கை வலுவா இருக்கணும். அதுக்கு முதல்ல வலிமையான மனநிலை வேணும். உங்களை ஒருத்தன் அசிங்கப்படுத்துறான்னா அவன் உங்களை விட மேல இருக்கான்னு அர்த்தம் இல்ல. சொல்ல போனா அவன் மனசுல ஏதோ ஒரு பெரிய கவலை இல்லைன்னா தாழ்வு மனப்பான்மை இருக்குதுன்னு அர்த்தம். அதனாலதான் அவன் மத்தவங்களை மட்டம் தட்டி சந்தோஷப்படுறான். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவன் பேசுறது உங்களுக்கு ஒரு காமெடியா தெரியும். இரண்டாவது உடல் மொழி. நீங்க பதில் சொல்லும் போது உங்க குரல் நடுங்க கூடாது. உங்க தோள்கள் நேரா இருக்கணும். கண்ணை பார்த்து பேசணும். நீங்க பயப்படாம இருந்தாலே எதிரி பாதி தோத்துருவான். உங்க முகம் மர்மமா இருக்கணும். நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு அவனுக்கு தெரியவே கூடாது. அடுத்தது பயம் இல்லாத கண். நீங்க பயந்துகிட்டே பேசினா இந்த டயலாக் எதுவுமே வேலை செய்யாது. கண்ணை பார்த்து கெத்தா பேசுங்க. அடுத்ததா சின்ன புன்னகை. நீங்க கோபப்பட்டா அவன் உங்களை ஆட்டி வைக்கிறான்னு அர்த்தம். ஆனா நீங்க சிரிச்சா நீங்க அவனை ஆட்டி வைக்கிறீங்கன்னு அர்த்தம். கடைசியா எமோஷனல் கண்ட்ரோல். எவன் என்ன சொன்னாலும் உங்களுடைய நிதானத்தை இழக்காதீங்க. நீங்க அமைதியா இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எதிரிக்கு அது ஒரு பெரிய மர்மமா இருக்கும். வாழ்க்கைங்கிறது ஒரு ரேஸ் மாதிரி நண்பா. இங்க ஒன்ன முந்த முடியலன்னா உங்களுடைய காலை வாரி விட பார்ப்பாங்க. அந்த நேரத்துல விழுந்துடாம இந்த மாதிரி சாவேஜ் பதிலடியை கொடுத்துட்டு உங்க இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. நான் சொன்ன இந்த 5 ட்ரிக்ஸும் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயுதமா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். ஓகே பை.